வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய ஜல்லிக்கட்டு களம் எப்படி சூடு பிடித்திருக்கிறதோ அப்படித்தான் தமிழக தேர்தல் களமும் சூடு பிடித்திருக்கிறது. தலைவர்களின் சூளுரைகள், தலைவர்களின் போராட்டங்கள், கண்டனங்கள், திட்டங்கள், மக்களுக்கு அவர்கள் அளிக்கின்ற உறுதிமொழிகள் என்று பலவிதத்திலும் மக்களை தங்கள் பக்கம் இழுக்க தொடங்கி இருக்கின்றனர் தலைவர்கள். இதை மையமாக வைத்தே இன்றைய விவாத நேரத்தின் தலைப்பும் அமைந்திருக்கிறது. இன்றைய விவாத நேரத்தின் தலைப்பை பார்க்கலாம். சமூக அநீதி, மதவாத சக்திகளுக்கு எதிராக துணிச்சலுடன் போராடுவோம். திருவள்ளுவர் தினத்தில் முதல்வர் ஸ்டாலின் சூளுரை. அரசியல் எதிரிகளின் திட்டங்களை தவிடு பொடியாக்குவோம் இபிஎஸ். தொகுதி பங்கீடு குறித்து ராகுல், தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் ஆலோசனை. 234 தொகுதிகளுக்கு தேர்தல் பணிக்குழு அமைத்த தாவேகா தலைவர் விஜய். தொடங்கிய தேர்தல் கவுண்டவுன். 2026 யாருக்கு ஜாக்பாட்? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் திரு அந்தோனி மரியராஜ் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக இணையத்தின் வழியாகவே இணைகிறார் திமுக செய்தி தொடர்பாளர் திரு ரஜினி அவர்கள். சார் வணக்கம். அரங்கிற்கு வந்திருக்கும் அதிமுக ஆதரவாளர் திரு பொதிகை சாரதி அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸிலிருந்து திரு நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். நந்தகுமார் சார், உங்களிடமிருந்து தான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. யாருக்கு ஜாக்பாட் அப்படின்னு முடிச்சிருக்கோம் நம்மளோட தலைப்பை. இன்று ராகுல் காந்தி அவர்கள் தொகுதி பங்கீடு குறித்தே பேச தொடங்கிவிட்டனர். ஏனென்றால் பல்வேறு தரப்பினரும் வைத்த ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் திமுக காங்கிரஸ் மட்டும் இன்னமும் மௌனமாவே இருக்கிறது, அந்த மௌனத்திற்கு பின்னாடி ஏதேனும் விஷயங்கள் இருக்குமா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இப்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் தமிழக காங்கிரஸ் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இதனோட பார்வை, இதனோட தொடக்கம் எப்படி இருக்க போகிறது? அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் திருவள்ளுவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கவங்க அவ்வளோ பேரும் அதாவது ஒரு உலக பொதுமறை தந்த மகான் அவர். தமிழுக்கு ஒரு அடையாளம் உலகத்தை கொண்டு சேர்த்தது யாருன்னா நம்மள மகான் திருவள்ளுவர், ஐயன் திருவள்ளுவர். அந்த ஐயன் திருவள்ளுவரை கொண்டாடாத தமிழர்கள் இருக்க மாட்டாங்க. இதை இன்னைக்கு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே 1935 பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு திருவள்ளுவர் தினம் கொண்டாடணும்னு சொல்லி தமிழர்களே சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அப்போதிருந்த ஆங்கிலேய அரசை நிர்பந்திக்க செய்து இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு சிறப்பாக அதுக்கப்புறம் கொண்டாடிட்டு வரோம்னா, நீங்கள் தமிழர்களோட மாண்பையும் தமிழ் மீது இந்த பற்றையும் திருவள்ளுவர் மீது வைத்திருந்த அந்த ஒரு அன்பையும் பாசத்தையும் அவர் கொடுத்த கௌரவத்தையும் நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எதுக்காக நான் இதை இப்போ நான் சொல்கிறேன்னா, நம்ம மீண்டும் மீண்டும் இந்த தமிழையும் தமிழ்நாட்டையும் காப்பாற்றணும்னா 26 களம் எப்போதும் போல் இப்போதும் போல் அது திமுக கூட்டணியிலே வர வேண்டும் என்பதை இங்கு முதல் கருத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருவள்ளுவர் தினத்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாபெரும் ஜல்லிக்கட்டு. நேற்று அலங்காநல்லூர், இன்றைக்கி பாலமேடு. அங்கே பார்த்தீங்கன்னா தமிழனோட வீரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதாவது உள்ள ஒரு 400 காளைகள் இருக்கும். ஒரு காளை தான் வெளில வரும். வெளில 100 பேர் இருந்தாங்களும் ஒரு காளை வெளில வந்தால் 2-3 பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஒருத்த பிடிச்சிட்டானா அடுத்தவன் கிட்ட போக மாட்டான். அவனே போராடி அந்த காளை பிடிக்கணும், இல்லைன்னா அந்த காளை மீறி அவங்களே எகிரிட்டு போகும். இது 2 பேருக்கு உண்டான வீரத்தை தனித்தன்மையாக தமிழோட வீரத்தை பறைசாற்றும் விளையாட்டு இது. இப்போ நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன். இன்னைக்கு மோடி அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் திருவள்ளுவர் தான் முக்கியம், திருவள்ளுவர்லாம் படிக்கணும், டெய்லி திருவள்ளுவர் திருக்குறளை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அமித்ஷா அதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு பதிப்பை போட்டிருக்காரு. நான் கேட்குறேன், 11 வருஷமா ஆச்சுல்ல, போகிற இடத்துலாம் திருவள்ளுவரை பற்றி பேசுகிறீங்க, திருக்குறளை பற்றி பேசுகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்கல்ல, ஏன் இந்த 11 வருஷத்தில் நீங்கள் இந்த ஒரு நாளை இந்தியா முழுக்க திருவள்ளுவர் தினமாக கொண்டாடணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? தமிழ் வளர்க்கணும், தமிழ் தான் உலகத்தில் தொன்மையான மொழி, நாங்கள் ஒத்துக்கிறோம், எல்லாரும் தமிழ் பொங்கல் கொண்டாடுங்கன்னு எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இன்னைக்கு திருவள்ளுவர் தின வாழ்த்து சொல்கிறீங்க, திருவள்ளுவருக்காக எல்லாம் பேசுறேன்னு சொல்கிறீங்க, திருக்குறள் இத்தனை மொழியில் நாங்கள் மொழிபெயர்த்துட்டுன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் இப்போ இல்லை, எப்போ மொழிபெயர்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட 100 லாங்குவேஜில் இங்கிலீஷில் மாத்திரம் 46 முறை ஒவ்வொரு நாட்டிலும் தனித்தனியாக மொழிபெயர்த்திருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு திருக்குறள் திருவள்ளுவர் தினம் இங்கே கொண்டாடிட்டு இருக்கோம். நீங்கள் ஏன் ஏதோ மாத்துறீங்களே?
காந்தி பேரே மாத்துறீங்க. ஏன் நீங்க வந்து இந்தியாவில் இந்த திருவள்ளுவர் தினத்தை நீங்க ஒரு நாடுல முழுக்க கொண்டாடணும் அப்படின்னு சொல்லக்கூடாதா? அதெல்லாம் வெறும் வேஷம். அதாவது ஒரிசால தேர்தல் நடந்தா ஒரிசால இருக்கிற பூரி ஜெகநாத் கோயிலோட கருவறையோட கருவூலத்தோட சாவி தமிழகத்துன்னு போயிடுவான். ஒரு திருட்டு பட்டத்தை கொடுத்த பிரதமர் அதே மாதிரி வந்து பீகார்ல தேர்தல் நடந்தா பீகார்லாம் இங்க வந்து தமிழ் தாக்கப்படுறாங்கன்னு சொல்லி போய் சொன்ன பிரதமர் இன்னைக்கு தமிழத்தை கொண்டாடுறாருன்னா எதுக்காக? முழுக்க தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கணும். இதை நான் சொல்லல, அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கிற அண்ணன் எடப்பாடியாரே வந்து ஜூன் 24 என்ன சொல்றாரு, இந்த பாஜக ஓட்டு என்ன தமிழ்நாட்டுக்கு வருவாங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு 10 பைசா கிட்ட கொடுக்க மாட்டாங்க. 168 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க, ஆனா ஒரு பைசா இது நம்மளுக்கு கொடுக்கலன்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியாரே சொல்லியிருக்காரு. அப்படியாப்பட்ட கட்சியோட இவங்க கூட்டணி சேர்ந்துட்டு நாட்டை வந்து இவங்க நலப்படுத்த போறாங்களாம். என்ன பண்ண முடியும் இவங்களால சொல்லுங்க? இப்போ இவங்க கூட்டணி வந்து பேசிட்டாங்க, என்ன நடக்குதுன்னு உள்ள ஒன்றும் தெரியல. எங்க கூட்டணியில பாருங்க, நாங்க வெளிப்படையா பேசுறோம், முரண்பாடு இருக்கோம், பேசுறோம், நீ தீர்த்துக்கிட்டோம். ஆனா என்ன நடக்குது? ஒண்ணுமே இல்லை. பாமக வந்தாங்க, அவர் ஐயா வருவாருன்றாங்க, தேமுதிக வருவாங்க, இது வரைக்கும் எந்த ஒரு கூட்டணி அமையல. இப்போ நாளைக்கு வந்து பியூஷ் கோயல் வர போறாராம், வந்தாதான் இவங்க வந்து என்டிஏ அப்படிங்கிற கூட்டணியே முழுமை பெற போகுது. சரிங்க சார். நான் அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. அது நம்ம தாவேக்கா தலைவர் விஜய் வந்து பரப்புரைக்கு 234 தொகுதி போட்டுட்டார். அது பெரிய விஷயம். ஏன்னா இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வாரமா பாத்தீங்கன்னா என்னப்பா தாவேக்கால அடுத்த கட்டம் என்ன, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகட்டும், இல்லைங்க அடுத்து நீங்க என்ன கட்சி சார்பா பண்ண போறீங்க, ஜனநாயகம் வெற்றி பெறட்டும், இல்லைங்க அடுத்த கட்டமா நீங்க கட்சியில என்ன முன்பாடு எடுக்க போறீங்க, ஜனநாயகம் வெல்லட்டும், இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதான் பரவாயில்ல புரிஞ்சினார் போல தாவேக்கா தலைவர். உடனே நீங்க என்ன பண்ணிட்டாரு, இருக்குதோ இல்லையோ அங்க தொகுதியில் ஆள் நிக்க போறோம் இல்லையோ, முதல்ல 23 தொகுதிக்கும் 236 தொகுதிக்கும் ஆளை போடுங்கப்பா, பரப்புரையாவது பண்ணுவோம்பா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை நியமிச்சிட்டார். உண்மையிலே வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். சரிங்க சார், உங்க வாழ்த்துக்களோட பொதிகை சாரதி அவர்களோட கருத்துக்களை கேட்கலாம். அரசியல் லாபத்திற்காகத்தான் பிஜேபி கூட திருவள்ளுவரையோ தமிழையோ தமிழர்களையோ கையில் எடுக்கிறது என்று எடப்பாடி அவர்களே வந்து சொல்லி இருந்தாரு அப்படின்னு மேற்கோள் காட்டியிருந்தாரு. அதே நேரத்துல இன்று எடப்பாடி அவர்கள் தான் சொல்லியிருக்காரு, அரசியல் எதிரிகளோட திட்டங்களை வந்து தவிடு பொடியாக்குவோம்னு. இப்ப அரசியலுக்காக அரசியல் செய்வது யார்? முதல்ல வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு என்னோடய பேச்சை தொடர்றேன். எப்போவுமே திமுக எடுத்து ஒரு கருப்பு மாஸ்க் முகமூடி அணிவேன். இன்றைக்கி நான் வெளியே வச்சுட்டு வந்ததுனால அது ஒரு இன்ஸ்டாகிராம்லாம் இன்ஸ்டாகிராம் சமூக ஊடகங்கள்லாம் பரவுகிற ஒரு மொழியை மட்டும் ஒரு பழமொழி மாதிரி ஒன்று போட்டுட்ருக்காங்க, அதை நான் பதிவு பண்ணுறேன். ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தின்றதை நான் பதிவு பண்ணிவிட்டு என்னோடய பேச்சை ஆரம்பிக்கிறேன். இவர் அண்ணன் சொன்னார், 1935 திருவள்ளுவரை வந்து வெள்ளைக்காரர்கள்லேருந்து அன்றைக்கே வந்து இந்த நாளை வந்து அங்கீகரிக்கணும்னு சொல்லி இப்போ தமிழர்கள் வந்து கேட்டாங்க. அதை வந்து நம்ம ஏன் இப்போது 11 வருஷமாக என்ன சொல்கிறது பிஜேபி இருந்து ஏன் பண்ணலை, ஏன் இதை பண்ணியிருக்கணுமேன்னு கேட்குது. சுதந்திரம் வாங்கினதில் நீங்கள் தானே ஆண்டிங்க, நீங்கள் என்ன பண்ணி கிழிச்சிங்க? கேட்போமா கேட்க மாட்டோமா? அவங்க கூட்டணி தான். ஆனால் அண்ணன் வந்து இதையே காங்கிரஸ் அவர் மேலிடத்தில் நேரடி தொடர்பில் இருக்கிறாரு, இதையே இப்போது பேசுகிற நீங்கள் ஏன் அப்போ பேசலை? ஒன்று. ரெண்டாவது, உங்கள் கூட்டணி பார்த்தீங்கன்னா இதே எடப்பாடி அண்ணன் என்ன சொல்லியிருக்கிறாரு பார்த்தீங்களா, பொங்கி பேசினார். பாருங்கள் எப்படி பேசியிருக்காரு பாருங்கள் பிஜேபியை. ஆனால் எல்லாம் சரிண்ணே. இதே திரு கருணாநிதி அவர்கள் அம்மையார் அதாவது என்ன இரும்பு மங்கை என்ன நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இந்திரா காந்தி அம்மையாரை என்ன பேசினாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்ற அவசியமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அதுவே அப்புறம் என்ன காலப்போக்கில் என்ன சொன்னார், நேருவின் மகளே வருக. இதே காமராஜரை எரும மாடெல்லாம் விமானத்தில் போகுதுன்னு பேசினவர் தான் திரு கருணாநிதி அவர்கள். இன்றைக்கி நீங்கள் அவங்க கூட தான் கை கோர்த்து கூட்டணி வச்சு சுவிஸ் வங்கியில் எவ்வளோ இருக்குது என்றது கணக்கு பாருங்கன்னு சொன்னவர் தான். தேர்தல் கூட்டணி வேற, கொள்கை கூட்டணி வேறன்னு எல்லாரும் சொல்லிக்கிறது தானே சார். அதனால வந்துட்டீங்களா பாயிண்ட்டுக்கு? அந்த நேரத்தில் எடப்பாடி அண்ணா அந்த சூழ்நிலையில் அப்படி சொன்னாங்க. இப்போ நீங்கள் எப்படி அவங்க கூட கூட்டணி வச்சுருக்கீங்க? அறிவாலயத்தில் அவர் திருச்சி காங்கிரஸ் அவர் பேர் மறந்துட்டேன், திருச்சி காங்கிரஸ் அவர் பேர் மறந்துட்டேன். அவர் பேசும்போது சொல்கிறாருங்க,
அறிவாலய வாசல்லையே நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் ஒரு திருச்சி காலகட்டத்தில். வேலுச்சாமி ஆமாம், வேலுசாமி கரெக்ட். அவர் சொல்கிறாரு திருச்சி, அதாவது அவர் அண்ணன் என்ன பதிவு பண்ணுறாரு, நாங்கள் அறிவாலய வாசல்லையே வெளியே நின்றுட்டு இருந்தோம். அந்த நிலை வராது யாருக்கு? காங்கிரஸுக்கு. அவர் பதிவு பண்ணுற செய்தியாளர் சந்திப்பு, நாங்கள் இனிமேல் அது வராது. ஏன் கேட்டால் நாங்கள் ஆட்சியிலையும் பங்கு கேட்போம் என்றது இன்றைக்கி போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இன்றைக்கி இவ்வளோ வீரவசனம் பேசுகிறாங்க. இப்போ ஏன் இன்றைக்கி காங்கிரஸ் வந்து மேலிடத்தில் வந்து கூப்பிட்டு வாங்க எல்லாம் பேசுவோம்? ஏன் இப்போவே அண்ணே நாளைக்கு நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நாளைக்கு திமுகவே எதிர்த்து பேசக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால் ரொம்ப முட்டு கொடுக்காதீங்க. நாளைக்கு அவங்க ஆலோசனை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பேசுனாங்கன்றது வெளியே தெரியலாம் போகுது. இல்லை, நிஜமாக சொல்கிறேன். ஏன் கேட்டால் பாவங்க காங்கிரஸ் கட்சி எப்படிப்பட்ட கட்சிங்க அது, புரியுதுங்களா? அது எங்கள் அப்பாலாம் காங்கிரஸ்கார். சொல்லப்போனால் நாங்கள் குமரி ஆனந்தன், எங்கள் அப்பாலாம் காங்கிரஸ் அவ்வளோ தீவிரமானவர். ஆனால் இன்றைக்கி அந்த கட்சி படுற பாடு இருக்குது. அது சொன்னால் மாலை யாருக்கிட்டேயோ கொடுத்துட்டா என்ன ஆகுன்ற மாதிரி அது சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அதிமுக நாளா உடைஞ்ச மாதிரி காங்கிரஸும் நிறைவா உடைஞ்சிருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா நீங்க? ஏங்க, அது தேசிய கட்சி தாங்க. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு வந்து அதுக்குன்னு ஒரு பாரம்பரியமான நம்ம எதிராக இருந்தாலும் அதிமுக தேசிய கட்சி இல்லையா? தேசிய கட்சி தாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து காங்கிரஸ்ல இருந்து தான் எல்லாமே பிரிஞ்சுது ஒரு கட்டத்தில். அப்படிப்பட்ட கட்சி இன்னைக்கு எங்கே போய் நிற்கிது பார்த்தீங்கன்னா, சீட்டுக்காக எனக்கு சீட்டு கூட நிற்கிது. அந்த நிலைக்கு தள்ளப்பட்டது. அவங்க வருத்தப்பட்டாங்களோ இல்லையா, எதிர்கட்சிகள் நாங்கள் வருத்தப்படுறோம். என்னென்ன காங்கிரஸ் இப்படி ஆயிடுச்சுன்னா, ஏன் கேட்டால் அந்த மாதிரி சூழல் ஆயிடுச்சு. இன்னைக்கு நீங்களாம் பேசலாமா, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடிய நபர்கள் நாங்கள் இல்லை. அன்றைக்கும் அதே தான். எடப்பாடி ஆமாங்க, எடப்பாடி ஒரே ஸ்டாண்டு தானேங்க. இல்லை எம்பி எலெக்ஷனில் கூட்டணி வச்சிருப்போமங்க. அவர் ஏன் அந்த எம்பி கூட்டணி வைக்கிறீங்க? இப்போ ஏன் கூட்டணி வைக்கிறீங்க? நான் ஆரம்பத்திலே சொன்ன பாருங்க, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. இந்த தீய சக்தியை வீழ்த்தணும்னா இதுக்கு எங்களுடைய கூட்டணிகள் வலுவான கூட்டணிகள். ஏன் இதே என்ன பாராளுமன்ற தேர்தலில் வரல? பாராளுமன்றத்திலையும் திமுக எதிர்த்து தானே போட்டிட்டீங்க நீங்க? அதை தான் நான் சொல்றேன். சந்தர்ப்பங்கள் இருக்குல்ல, அது வந்து ராகுல் காந்திக்கா மோடிக்கா அந்த தேர்தல். இது வந்து அப்ப அமைதியா நின்னு வேடிக்கை பார்த்துட்டீங்க. இல்ல வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்ல. அன்னைக்கு ஏன் நாங்க இருந்தோம்னா, இந்த இந்த எதிர்ப்பாளைகள் வந்து மக்களால் திணிக்கப்பட்டது. இது இந்த தீய சக்தி திமுக மக்களிடம் போயிட்டு பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி உள்ளே வந்துடுவான். அதிமுக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. அதாவது சிஏ பற்றி ஒரு தவறான கருத்து திமுக பரப்புரை. அதுக்கப்புறம் நீட்டு எல்லாமே 504 அறிக்கை கொடுத்துட்டு 55 இல்லைண்ணே 504 அதில் 55 தான் பண்ணியிருக்காங்க. ஒரு பொய் என்னன்னா, நாங்க 94% வந்து தண்ணியெல்லாம் நாங்க வடிகால் ரெடி பண்ணிட்டோம். நாங்க இன்னொன்று மத்திய அரசு அந்த அம்மா சொன்னதுக்கப்புறம், நிர்மலா சீதாராமன் சொன்னதுக்கப்புறம் இல்லை நாங்கள் 64% தான் சொல்றாரு ஒரு அமைச்சர். முதலமைச்சரே போய் சொல்றாரு, வாய் கூசாம போய் சொல்றாரு. அந்த சூழ்நிலையில தான் அந்த சூழ்நிலையில தான் இந்த கூட்டணி அமையுது. அண்ணனுக்கு ஒன்னே ஒன்று பதிவு பண்ண, ஏன்டா நேரடி தொடர்புல மேல இடத்துல இருக்கிறதுனால கொடுக்கறத வாங்கிட்டு வந்துடாதீங்க. நின்று உங்களோட உரிமையை கேட்டு வாங்க. வெறும் குத்துட்டாங்கன்ட்டு வாங்கிட்டு வந்து காங்கிரஸை நீங்க பாதாளத்தில் தள்ளாதீங்க. ஏகிட்ட எப்படியோ தோக்க தான் போறீங்க 26. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் ஏதோ சரி அண்ணனுக்காக பதிவு பண்றோம். திமுக கொடுக்கறத வாங்கிட்டு வராங்க. நான் பதிவு பண்ணிக்கிறேன். சொல்லுங்க ரஜினி சார். அதாவது பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்த திமுக கூட வந்து கூட்டணியில் இருக்கிறது காங்கிரஸ் அப்படின்னு காங்கிரஸ் பாரம்பரியத்தில் வந்த பொதிகை சாரதி அவர்கள் ஒரு பாயிண்ட் வச்சிருக்காரு. சொல்லுங்க உங்களோட கருத்துக்களை. இன்றைக்கு அதிமுக அன்னைக்குதான் காங்கிரஸ், எங்க அப்பா அப்பாதான் காங்கிரஸ்ல இருந்தார். ஓகே. அதாவது அதிமுகவுக்கு காங்கிரஸை பத்தி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அவர் பிளவை பத்தி எல்லாம் பேச, ஆனா நீங்க பேசுற வரையும் நான் அமைதியா இருந்தேன். நீங்க என்னுடைய நேரத்துல குறுக்கிட வேண்டாம். அதாவது பிளவை பத்தி பேசுறாரு. தீபா டிரைவர் அணி அப்படின்னு அணியா சென்றது யார் கட்சின்னு தமிழக மக்களுக்கு தெரியும். அதனால நீங்க கொடுத்ததை வாங்கிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது உள்ளபடியா யாருக்கு தகுதி இருக்கு அப்படி சொல்லனா திமுக தான் தகுதி இருக்கு. அமித்ஷா கிட்ட மண்டிட்டு அவர் கொடுக்குற தொகுதியை தயவு செய்து வாங்கிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தான் அதிமுகவை பார்த்துட்டு சொன்னோம். அதாவது சுயமரியாதை உள்ள ஒரு கட்சினா அது திமுக தான். அண்ணன் வந்து அடுத்த கட்சிக்கு பாடம் எடுக்கிறாரு. அவர் முதல்ல அதிமுகவை திரும்பி பார்க்கணும். அதிமுகல இன்னைக்கு டிசைடிங் அத்தாரிட்டி யாரு? ஏடிஎம்கே அலையன்ஸோட டிசைடிங் அத்தாரிட்டி எடப்பாடி பழனிசாமியா? இல்ல, அமித்ஷா.
எதற்கெடுத்தாலும் டெல்லி சென்று உத்தரவு வாங்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அது மாதிரி ஒரு பொதுச் செயலாளர் உங்களோட கட்சியில வச்சிட்டு இருக்கீங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள், அவரை குறை சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் இருந்தாரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை அடகு வைத்திருக்கிறார். ஆலோசனை வழங்குகிற நிலைமையில் இன்றைக்கு அதிமுக இருக்கிறதா என்பதை இன்றைக்கு அண்ணன் உணர வேண்டும். இன்றைக்கு என்னுடைய முதல்வர் பதிவு அஞ்சாமை, மனிதநேயம், அறிவாற்றல், ஊக்கமளித்தல், வள்ளுவன் சொன்ன இவை 4ம் நமது ஆட்சியின் அடிநாதம் என்று இன்றைக்கு பதிவிட்டிருக்கிறார். அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம், இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் இயல்பு அப்படி என்று திருவள்ளுவரின் குரலை மேற்கோள் காட்டி சமூக அநீதி மற்றும் மதவாத சக்திகளுக்கு எதிராக போராடும் துணிச்சல் திமுகவுக்கு மட்டுமே இருக்கிறது. துணிச்சலோடு இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு திருவள்ளுவர் தினத்தன்று அவருடைய திருக்குறளை மேற்கோள் காட்டி இன்றைக்கு எங்களுடைய முதல்வர்கள் ஒரு பதிவை செய்திருக்கிறார்கள். திருவள்ளுவருக்கு பாஜக என்ன செய்தது, இல்லை அதிமுக என்ன செய்தது என்று கேட்கக்கூடிய தகுதி திமுக இருக்கு. ஏன்னா 2000 ஆண்டு ஜனவரி 1 133 அடியில கன்னியாகுமரியில திருவள்ளுவருக்கு சிலை அமைத்த தலைவர் எங்களுடைய தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால திருவள்ளுவரை என்றைக்கும் போற்றி கொண்டிருக்கிறோம். திருவள்ளுவருக்கு காவி உடை அணிந்து அவர் பாஜக ஆக்கிடலாம் அப்படின்ற டெக்னிக்ஸ தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ற பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிற அதிமுக திருவள்ளுவரை இவர்களுக்கு பேச என்ன தகுதி இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஒரு மதத்தை வைத்து முழுக்க மதவாதத்தை வைத்து நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் சாரதி அண்ணன்கிட்ட, இன்றைக்கு சில திட்டங்கள் செயல்படுத்த முடியவில்லை. அதற்கு காரணம் நிதியை ஒன்றிய பாஜக அரசு தர மறுக்கிறது. இதற்கு உங்க பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டில் தான் இருக்காரு, போய் கோரிக்கை வைக்கலாமே. இன்றைக்கு நிதியையும் சரியாக பெற்று தந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் எந்த நிதி சொல்லுங்க, எந்த நிதி நிதியா சொல்லுங்க. பெண்டிங்ல 2670 கோடி உணவு கொள்முதல் மற்றும் பொது மேலாண்மை திட்ட நிலையில மட்டும் இருக்கு, பெண்டிங் இருக்கு. அந்த நிதியை போய் 9 லட்சம் கோடி கடன் ஆக்குனீங்க, அப்புறம் எப்படிங்க 5 லட்சம் கோடி கடன் வாங்குனீங்க? திட்டத்துல பெண்டிங் இருக்கு இல்லங்க, அப்புறம் எப்படிங்க அப்புறம் எப்படிங்க மத்திய அரசிடமா 5 லட்சம் கோடி கடன் வாங்குனீங்க? அது சொல்லுங்க. இந்த நிதியை பத்தி கேட்டோனே ஓடுறீங்க பாத்தீங்களா? வேற எந்த நிதிங்க சொல்லுங்க. நீங்களா நான் அந்த நிதியை சொல்றேன், நீங்க அதுக்கு சொல்லிடுங்க, சேர்த்து சொல்லிடுங்க. கல்விக்கு வாங்குனீங்க நிதியை உங்க கூட்டணியில இருக்கு பாருங்க. உங்கள் கூட்டணியில் இருக்கிற பாஜக ஒன்றிய பாஜக அரசு இன்றைக்கு தரம் இருக்கிறது. அத போயிட்டு நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னாவே 505 வாக்குறுதி இல்ல, இன்றைக்கு வருகிற தேர்தலில் இன்னும் மேலான வாக்குறுதிகளை தந்து அதையெல்லாம் திமுக அரசு நிறைவேற்றும். நீங்க இன்னைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு ஒரே நிமிஷம், தாவேகா குழு அமைச்சிருக்கு 2030, அதாவது 2026 தேர்தலை கருத்துல கொண்டு 234 தொகுதியில் குழு அமைச்சிருக்கு. அண்ணா அருமையா சொன்னார் நந்தகுமார் அண்ணன். ஜனநாயகம் போட நாளைக்கு வருமா நாளன்னைக்கு வருமா அப்படி என்று பாஜகவை நம்பி இருக்கிற தாவேகா 234 தொகுதிகளையும் பொறுப்பாளர் போட்டிருக்குன்னா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி திமுக சார்பா 19ஆம் தேதியில இருந்து வேலூர்ல தொடங்கி 15ஆம் தேதி பிப்ரவரி மாசம் சென்னையில முடிக்கிறாங்க தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு. மக்களிடத்திலே கருத்துக்களை பெற்று தேர்தல் அறிக்கையை தயாரிக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், ஒரே கூட்டணி எங்க கூட்டணி தான். அதனால பயணம் போறாங்க, மக்களுடைய கருத்துக்களை சொல்ல போறாங்க. இன்றைக்கு தித்திக்கும் பொங்கலாக இந்த பொங்கலை மாற்றி இருக்கிறது திராவிட மாடல் அரசு, திமுக அரசு. இது இன்னும் தொடர வேண்டும் என்று மக்கள் எல்லாம் ஆவலோடு இருக்கிறார்கள். அண்ணன் சாரதி அவருடைய கனவெல்லாம் ஒரு நாளும் வெற்றி பெறாது, அவருடைய கனவு கனவாகவே இருக்கும். அந்தோணி மரியராஜ் அவர்களுடைய கருத்துக்களை கேட்கலாம் சார். அதாவது ஒரு வார காலமாக தாவைக்காவிலிருந்து எந்த நடவடிக்கையும் இல்லை, ஆவலோடு தமிழக மக்கள்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க தலைவர் என்ன சொல்ல போறாரு தாவேகா தலைவர்னு. ஆனா இன்று 234 தொகுதிகளுக்கும் பணிக்குழு அமைக்கப்பட்டு இருக்கிறது. இதிலிருந்து உங்களுடைய வேகம் எப்படி இருக்க போகிறது? வணக்கம், அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு அதாவது விஜயன் ஏதாவது பேசினா மட்டும்தான் வெளியே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு எல்லா தொகுதியிலும் 234 தொகுதியிலும் எல்லாரும் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. யாருமே அதாவது ஜனநாயகன் படம் வரலங்கிறதுக்காக இங்க மக்களுடைய வேலையை யாருமே பார்க்காம இல்லை. எஸ்ஐஆரா இருக்கட்டும், எல்லா திட்டங்கள்லயும் எல்லாம் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் சேர்ந்து பணியாற்றுறதுனால எனக்கு நல்லா தெரியும். என்ன ஒண்ணு, விஜயன் ஏதாவது சொல்லணும்,
அவர் 234 தொகுதிக்கு ஆளுகளை போட்டாச்சு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இங்க எல்லாருக்கும் தெரியுதா இல்ல அரசியல்வாதிகளுக்கு தெரியுதான்னு தெரியல. இதான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்க சார். இல்ல இதுல இருந்து உங்களோட வேகம் எப்படி இருக்க போகிறது? அதாவது இதுவரைக்கும் நாங்க எல்லாமே வேலை பண்ணிட்டு இருந்தோம், அதாவது அந்த நாள்ல இருந்தே நாங்க பண்ணிட்டு இருக்கோம், எஸ்ஐஆர்ல இருந்து பண்றோம். ஆனா இன்று இந்த பணிக்குழு அமைத்த பிறகு உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரணும், அதை எப்படி பண்ண போறீங்க, வியூகம் அமைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தேர்தல் அப்படின்றது சும்மா இல்லை. மற்ற கட்சிகள், திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், தேசிய கட்சிகளாக இருக்கட்டும், பல தேர்தலில் பார்த்த கட்சிகள். ஆனால் தாவேகா இப்பொழுதுதான் முதல் முறையாக பார்க்க போகிறது. அப்போ எல்லாரை விட உங்களுக்கான வேகம், விவேகம் எல்லாமே அதிகமாக இருந்தால்தான் இந்த தேர்தலை சந்திக்க முடியும். அதற்காகத்தான் கேட்கிறோம். இல்ல, தாவேகா முத இந்த எலெக்ஷனை சந்திக்க போகுது. ஆனா நாங்க 30 வருஷமா இந்த அரசியல பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். அவங்க 30 வருஷம் கையில இந்த 2 வருஷம் சேர்த்து 32 வருஷம் அனுபவம் இருக்கு தாவேகாக்கு. சொல்ல போனோம்னா இவர்களுடைய அரசியல் எப்படி போகுது, திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், யாரா காங்கிரஸா இருக்கட்டும், இவர்களுடைய அரசியல ஒவ்வொரு ஆண்டும் 3 ஆண்டுகள் ஒரு திருப்பு, நம்ம எம்பி எலெக்ஷனா இருக்கட்டும், எம்எல்ஏ எலெக்ஷனா இருக்கட்டும், இதுல பூராமே நம்ம பார்த்து அனுபவப்பட்டிருக்கோம். அதனாலதான் மேல விஜயன் சொல்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு வார்டு வாரியா நாங்க பார்த்து ஃபாலோ பண்ணி வச்சிருக்கோம். என்ன இது வெளிப்படையா இப்ப சொல்லி இருக்காங்க, தேர்தல் மேலாண்மை குழு அந்த டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணிருக்குன்னு. இன்னும் அதுல எப்படி சொல்றதுன்னா, இன்னும் கொஞ்சம் படித்து சிந்தனை உள்ளவர்கள் இப்ப உள்ள டெக்னாலஜில இருக்குல்ல, இவர்கள் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் அதை நாங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். சரிங்க சார். சாந்தி சார், அதாவது ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்றது எல்லா கட்சிகளுமே ரொம்ப பெருமையா சொல்ற விஷயம்தான். இப்பொழுது அதிமுக முன்னாடி இருக்கிற அஜெண்டா எதை நோக்கி செல்கிறது? ஏனென்றால் கூட்டணி கட்சிகள் வந்து விட்டார்களா, வந்து கொண்டு இருக்கிறார்களா, வருவார்களா? இந்த 3 காலத்திற்கும் பொருத்தமான ஒரு கேள்வியோட தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பிஜேபி அதிமுக கூட்டணி உறுதி செய்த ஒன்று. மற்ற கட்சிகள் எதையெல்லாம் உங்களோட வருவாங்க, அவர்களை வைத்து உங்களோட பிளான் எல்லாம் என்னவாக இருக்கும்? மேலிடத்தின் திட்டங்கள் என்னென்ன? நீங்க கேட்டதுக்கு 2வது கேள்வியை நான் பதில் சொல்லிடுறேன். முதல் கேள்வி அண்ணன் ஒரு பதிவு பண்ணாரு. விஜய் விஜயை பற்றி பேசினார். ஜனநாயகம் படம் தான் போன வாரம் வரைக்கும் பேசினாங்கன்ட்டு. அது சென்சார் போர்டில் போய் லாக் ஆகிடுச்சு அந்த படம். ஒன்று, பராசக்தி வந்ததுக்கு அவங்களுக்கு தான் பின்னடைவு. ஏன் கேட்டிங்கன்னா, வெட்ட வெளிச்சமா காங்கிரஸ் என்ன வேலை பார்த்துருக்குன்னு இதை நான் சொல்லலை, அதே திமுக படமாக எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது காங்கிரஸ் இந்த நிலைக்கு போச்சுன்னா, இன்றைக்கி ராகுல் காந்தி தலைமையில் இந்த பராசக்தி படத்தினால தான் அப்படிதான். அதான் ஏன் கேட்டா, காங்கிரஸ் பண்ணதை தான் அவங்க அப்படியே டிஎம்கே காட்டாங்க. இங்க தமிழ் பேசுறாங்க, தெலுங்குல என்ன போறாங்க, அங்க தெலுங்குன்னு போடுறாங்க. தமிழ் ஒழிப்பு போராட்டத்துக்கு அங்க தெலுங்கு ஒழிப்பு போராட்டம்னு தெலுங்குல போடுறாங்க. இதுதான் இன்றைய திமுக. இதுதான் இரட்டை வேடம் தெள்ள தெளிவா மக்களிடையே நீங்க தாங்க தமிழ்ன்றீங்க. ஏங்க தமிழ், நான் கேட்கிறேன், இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்ததா இல்ல ஆந்திராவில் நடந்ததா? உங்க தலைவர் தானே சொன்னாரு நாங்க தான் நடத்தணும்னு. ஏங்க தமிழ் பேசி ஏங்க அங்க தெலுங்குல போட்டுக்கிறீங்க? நான் கேட்கிறேன், ஒரு மாநிலத்துக்கு ஒரு படத்தையே கதைய, அதாவது உண்மை சம்பவம், நான் படம் பார்க்கல, ஆனா உண்மை சம்பவம் பதிவு பண்றாங்களாம். பதிவு பண்ணிட்டு இங்க நடந்த போராட்டத்தை தெலுங்குல உங்க படம் விற்கிறதுக்கு அங்க காட்டுறீங்க. தெலுங்கு போராட்டம் மாநில மொழிக்கு உரிமை தர வேண்டும், மாநில மொழியை பிடிக்க வேண்டும் அப்படின்றது அவர் சொன்ன கருத்து. நான் கேட்கறது என்னன்னா, அது எங்க நடத்தப்பட்ட போராட்டம்? தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட, திணிக்காதீங்கன்னு சொல்லி 65ல் போராட்டங்கள் அது ஆரம்பிச்சு கருணாநிதி அவர் தலைமையில் அந்த போராட்டங்கள் நடந்ததா நமக்கு தகவல் தெரியுது. ஆனால் அது ஒன்று சித்திரிக்கைப்பட்டவையாச்சும் படத்தில் போட்டிருக்கணும். நீங்கள் அதை கதையே உண்மை சம்பவம்னு போட்டு ஆந்திராவில் ஏன் காட்டுறீங்க தெலுங்குல? அப்போ உங்கள் படம் வியாபாரம் பண்ணுறது தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதுலேயும் திமுக இரட்டை வேடம் பொய்யை அங்கேயும் திணிக்குது. ஆந்திராக்காரங்க போராடினாங்களா? உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சதான் நமக்கு தகவல் தெரியுது. இது ஒண்ணு. நீங்க கேட்ட கேள்வி நான் பதில் வரலையே. நீங்க இன்னொரு அந்த கேள்வியை சொல்லுங்க, எனக்கு இன்னொரு ரிப்பீட் பண்ணுங்க. இல்ல ஒரு அரசியல் புரிதலும் இல்ல, ஒரு மொழி புரிதலும் இல்ல, ஒரு திரைப்படங்கிற ஒரு கதைக்கு உண்டான புரிதல் இல்ல. மொத்தத்துல ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனுக்கு உண்டான படத்தை பாக்குற அந்த ஒரு புரிதல் இல்ல. என்ன பாத்தீங்கன்னா, இங்க தமிழ் எடுத்தீங்க, அங்க தெலுங்குல போட்டாங்க, அது திரைப்படங்க.
மாநிலம் போகும்போது அந்த மொயில ட்ராக் பண்ணி தான் அதுதாங்க இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனையா நிக்குது. உங்க கட்சி தலைவர் ஒருத்தர் இல்ல நான் சிவகுமார் நினைக்கிறேன், அமைதியா இருந்தா அவர் சிவகுமார் நினைக்கிறேன், அவர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நீங்க பேசும்போது அமைதியா இருந்தா சரி, நீங்க பேசுங்க, பதிவு பண்ணுங்க. அது வந்து ஒரு திரைப்படம், அது வியாபாரத்துக்காக எடுக்கப்பட்ட படம். அது எந்தெந்த ஊருக்கு போதோ அந்த மொயில பண்ணி போடுவாங்க. அதுல எந்த அப்புறம் ஏங்க அது உண்மை சம்பவம் ஏங்க போடுறீங்க? உண்மை சம்பவம் சொல்றாரு. இப்ப அந்த படத்தை வேற அவர் பார்க்கல, பார்க்காம ஒரு பாட்டு இஷ்டத்துக்கு ஏதோ சொல்லிட்டு இல்ல, அது பார்த்தவங்க சொன்னதை வச்சு சொல்றாங்க. சரி, பார்த்தவர்கள் சொன்னதை வைத்து தன்னோட கருத்துக்களை சொல்லி இருக்கிறாரு. ஞானம் இல்லனா உங்களுக்கு தெரியலனா பேசக்கூடாது. சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம். விட்டு கொடுக்காதீங்க திமுகக்கு. நீங்க முதல்ல எத்தனை கேட்டாலும் இந்த வாட்டி இந்தி போராட்டம் எதனால அப்படின்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அதே ரஜினி சார் நீங்க சொல்லுங்க. அதாவது முக்கியமாக தமிழுக்காக, தமிழர்களுக்காக என்று போராடிய ஒரு பெரும் பங்கு திமுகவிற்கு இருக்கிறது என்று உங்களுடைய கருத்துக்களை மையப்படுத்தும் பொழுது, நம்ம பிரேக்குக்கு முன்னாடி பேசும்போது சாரதி அவர்கள் சொன்னார், இப்போ இந்த கடந்த திரைப்படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த இரட்டை வேடம் போடுகிற திமுக அவர்களோடு கைகோர்க்கின்ற காங்கிரஸ் அது அவர்களுக்கு ஆபத்தாகத்தான் போய்விடும் அப்படின்னு அவரே வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி விடுத்திருக்கிறார். உங்களோட கருத்துக்கள் என்ன? மேம், இவர் எச்சரிச்சு அதை சுதாரித்து அதை இயங்கக்கூடிய இயக்கம் திமுக இல்ல, திமுக கூட்டணி இல்ல. அதாவது இன்னைக்கு மக்களுக்கு தெரியும் எந்த கூட்டணி ஸ்ட்ரக்சரா இருக்கு. 2019 தேர்தலில் இருந்து எல்லா கூட்டணி கட்சிகள் இருக்கு, எல்லா கட்சிகளும், பெரும்பாலான கட்சிகள் எல்லாமே ஒரு அணியில இந்த தேர்தல் வரை 2026 தேர்தல் முடிந்து அடுத்து வந்த இடைத்தேர்தலாக இருக்கட்டும், எல்லா தேர்தலையும் ஒற்றுமையாக செயல்பட்டு எல்லா தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கிற ஒரு கூட்டணி எங்களுடைய கூட்டணி, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு தேர்தல்ல ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அடுத்த தேர்தல நான் தோத்ததுக்கே இந்த கட்சி தான் காரணம். அண்ணன் ஜெயக்குமார் அழகா சொன்னாரு, நான் மன்னரா இருந்தேங்க என்னோட தொகுதியில, நான் வந்து தோத்ததுக்கு காரணமே பாஜக தான் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னும் சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் இதை விட வந்து பாஜக வந்து திமுக கூட அப்படிலாம் பேசல, ஆனா பாஜகவை அதிமுக அவ்வளவு பேசியிருக்கு. அப்போ நேரத்துக்கு தகுந்தாற் போல மாற்றிக்கொள்வது பாஜகவினுடைய ஒரு அஜெண்டா, அதிமுகவுடைய ஒரு ஸ்ட்ரக்சரே அப்படிதான். காலத்துக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திப்பாங்க. இன்றைக்கு தன்னுடைய ரிலேஷன் வீட்டுல ரைடா போய் கூட்டணியில போயிடணும் அப்படி என்று நேரத்திற்கு தகுந்தாற் போல மாற்றிக்கொள்ற இயல்பை பெற்றவர்கள் அதிமுகவும் பாஜகவும். இன்னைக்கு காங்கிரஸை பற்றி பேசுகிறார்கள். இன்றைக்கு காங்கிரஸை பற்றி இன்றைக்கு கூட்டணி முடிவு அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் உறுதிப்படுத்தி விட்டார். இன்றைக்கு திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் அங்கம் வகிக்கிறது. நான் கேக்குறேன், ஏன் சார் உங்களுக்கு திடீர்னு காங்கிரஸ் மேல அவ்வளவு பற்று? ஏன் காங்கிரஸ் மேல அவ்வளவு அக்கறை திடீர்னு உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? தொடர்ந்து எங்களுடைய திமுகவிற்கு எங்களுடைய எல்லா கூட்டணியும் எல்லாமே ஒற்றுமையா இருக்கு. இந்த ஒற்றுமையில ஏதாவது சீர்குலைக்கலாம் அப்படி என்று பார்க்கிறவர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள். அது வந்து நடக்காது. இன்றைக்கு அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க. அவங்க கட்சியினுடைய சார்ந்த நந்தகுமாரே கிளியரா சொல்லிட்டாரு. என்னன்னு சொன்னாரு, நாங்கெல்லாம் வெறும் ஸ்ட்ராங்கா இருக்கோம், எங்களுடைய கூட்டணி மீண்டும் தமிழ்நாட்டுல திமுக வெல்லும் என்று அண்ணன் நந்தகுமாரே சொல்லி இருக்கிறார். அண்ணன் சொன்னாரு, தெலுங்கு ஏன் பேசுறாங்க, தெலுங்க வந்து சொல்றாங்களே சார், எந்த மொழிக்கு திமுக எதிரி கிடையாது. இதே தெலுங்கு மக்களுக்காக ஸ்ரீராமுலு என்பவர் 1952ல தெலுங்கு பேசுகிற மக்களுக்காக தனி ஸ்டேட் வேணும்னு அன்றைக்கு ஆந்திர பிரதேச 58 நாள் போராடியவர். 58 நாள் உண்ணாவிரதம் இருந்தாரு. பெரியாரை முன்னிறுத்தி பேசுறீங்க. இந்த மொழியை பத்தி பெரியார் திமுகவின் தமிழை பத்தி பேசுங்க. இங்க பாருங்க, தமிழ் சரி உங்க வாதத்துக்கே வரீங்க. அப்புறம் ஏன் பாரதியாரை புறக்கணிக்கிறீங்க? உரிய அங்கீகாரத்தை திமுக கொடுக்கும். அது மனசாட்சி தெரியும். எதிரியா பாப்பீங்க. திமுக எந்த மொழிக்கும் எதிரி கிடையாது, இந்திக்கு கூட எதிரி கிடையாது. இந்தியை திணிப்பதற்கு, இந்தி திணிப்புக்கு தான் திமுக எதிரியை தவிர்த்து, நீங்க சொல்றீங்க ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க இப்படி, என்றைக்கும் ஒரே வார்த்தையில் தான் இருக்கு. உங்களை மாதிரி வார்த்தை ஜாலங்கள் செய்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கருத்தையும் அடுத்த மாசம் வேற கருத்தையும் சொல்லுகிற இயக்கம் திமுக இல்லை. சரிங்க ரஜினி சரிங்க சார். நந்தகுமார் சார், காங்கிரஸோட கூட்டணி பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுகிறேன். அவர்களுக்கு வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து சரி கிடையாது. கூட்டணி நிச்சயமாக மாறப்போகிறது, திமுகவிலிருந்து காங்கிரஸ் பிரிய போகிறது என்ற ஒரு மிகப்பெரிய ஆருடத்தை தன்னுடைய வாதமாக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் சாரதி அவர்கள். எனக்கு தாவேகா வந்து முதல் மாநாடு நடத்தினாங்க இல்லைங்களா,
அந்த முதல் மாநாடுல வந்து அவர் வந்து அண்ணன் திருமாவோட ஒரு கொள்கையை எடுத்து கூட்டணி ஆட்சி அதிகார பகிர்வு அப்படின்னு சொன்னார் அவரு. அது சொன்னதுல இருந்து நாங்க எல்லாருமே வந்து கூட்டணி ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னா எல்லாம் ஓடி போயிடுவோம், நான் ஏதோ கொடுக்க போறத வாங்கிங்கன்னு எப்பா போனா ஓடிடுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் நாங்கள் ஆசைப்படுவோம், அதுக்காக நாங்கள் ஓடி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கனவு கண்ட அவரே ஸ்தம்பிச்சு போய் உட்கார்ந்துருக்காரு. இது வரைக்கும் ஒருத்தரும் அது பக்கம் வரல. ஒரு சின்ன கட்சியோட அவர் போய் எட்டி பார்க்கல. புரியுதுங்களா? அப்படியாவது நாங்கள் போயிட மாட்டோமா, எங்களை எப்படியாவது பிரித்து திமுக கூட்டணி பலவீனப்படுத்த வேண்டும் என்று நிறைய பேர் வந்து பகல் கனவு கண்டாங்க. அதுவும் நடக்கல. ஏதோ சலசலப்பு நடக்குது, திடீர்னு அங்கே யாரோ ஒருத்தர் பேசுறாங்க, இங்க யாரோ ஒருத்தர் பேசுறாங்க, பிரிஞ்சிருவாங்க. ஆனா இது எல்லாமே பேசினாலும் திருப்பி பார்த்தோம் நாங்க அந்த கூட்டணியில தான் இருக்கிறோம், அதெல்லாம் தான் தொடர்றோம். தினம் நீங்க அதை உறுதிப்படுத்தினா கூட சந்தேகம் வலுத்து கொண்டே போகிறது. சந்தேகம் இல்லாது எப்படியாவது வந்து காங்கிரஸ் கட்சியை வெளியில கொண்டு வந்துடணும். ஏன்னா அது இவங்களோட அஜெண்டாவோ இல்ல, அது வந்து பாரதிய ஜனதாவோட கட்சியோட அஜெண்டா. அது அதாவது பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா இங்க, அதாவது அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு சொல்லி பாரத்னு சொல்லியிருக்காங்க, கழகம் இல்லாத தமிழ்நாடுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ முதல்ல வந்து இங்க காங்கிரஸை முதல்ல அங்கே வெளில கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டோம்னா ஒரு திமுக கூட்டணியில் ஒரு பலவீனப்படுத்தும். அப்போ திமுகவை அவங்க ஏதாவது ப்ரெஷர் பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து வேற 1-2 கட்சியும் கூட வந்துட்டாங்கன்னா இவங்க கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம், 2-3 பேர் அந்த பக்கம் கூட்டு ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க கணக்கு போடுறாங்க. ஆனால் ஒன்னே மட்டும் நாங்கள் திருப்பி சொல்லிட்டு இருக்கோம், இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அப்பப்போ அமைகிற கூட்டணி கிடையாது, இது சந்தர்ப்பவாத கூட்டணி கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதியை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிற கூட்டணி. தமிழ் மொழி, மானம், சுயமரியாதை, சுயாட்சி இதற்காக போராடுகின்ற ஒரு கூட்டணி இது. இதுல இருக்கிற நாங்க வந்து எங்களை சித்தாந்த ரீதியா நாங்க ஒன்றுபட்டு இருக்கிறோம், கை கோத்து கொண்டிருக்கோம், தோல் கொடுத்து கொண்டிருக்கோம். தவிர இவங்க நினைக்கிற மாதிரி 3 கார்ல மாதிரி முக்காடு போட்டுக்கின்னு போய் அங்க போய் காலில் விழுந்துட்டு இங்க வந்து வீரவசனம் பேசிட்டுலாம் இருக்கிற கூட்டணி கிடையாது. இங்க நாங்க இப்போ சொல்றோம், 1000 பேர் 1000 சொன்னாலும் சரி, என் தலைவர் ராகுல் காந்திக்கும் இங்க இருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இருக்கிற உறவை இவங்க யார் என்ன நினைச்சாலும் பிரிக்க முடியாது. அதுல சில ஊழல் பண்ணுவாங்க, எங்க கட்சிகளும் சில இருக்கும், அங்கங்க ஒரு ஸ்லீப்பர் செல் இருக்கும், அதையே தான் பேசுவாங்க. அதையும் மீறி நாங்க ஒற்றுமையாக களம் காணுவோம் நிச்சயம். இது இன்னொன்னு நான் சொல்றேன், எங்கிட்ட பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டாரு அதிமுக. இவங்க நிலைமை வந்து என்ன ஆக போகுதுன்னு நல்லா புரிஞ்சுக்க சொல்லுங்க. இது புரிஞ்சுக்காம இவங்க வந்து பெருசா வந்து பாஜக கூட்டணி போட்டாங்க. அமித்ஷா ஒரே வார்த்தை சொல்லியிருக்கிறார், ஏன் வந்து எடப்பாடியார் வந்து பீகார் மாதிரி எங்க கிட்ட வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறார், பீகாரை பார்த்து நீங்களும் வந்து கூட்டணிக்கு ஒத்து வாருங்க, கூட்டணி ஆட்சிக்கு ஒத்து வாருங்கன்னு சொல்லி அது சொல்லியிருக்காரு. நீங்க பீகார்ல இப்ப 25 நடந்த தேர்தலில் அவங்க வந்து மெகாவை ஜெயிச்சிட்டாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி 20 நடந்த தேர்தல் நீங்க கொஞ்சம் உற்று பார்க்க வேண்டும். ஏன் சொல்றேன்னா, இவங்க பாஜகவும் நிதிஷ்குமார் ஜனதா யூனியனும் கூட்டணி, சிராக் பாஸ்வான் வந்து அதே என்டிஏ கூட்டணியில் இருக்காரு, மத்தியில வந்து அவர் அமைச்சரா இருக்கார். ஆனா நான் தனியா தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லி 134 தொகுதி நின்னார். 115 நின்ன நிதிஷ்குமார் வெறும் 43 தொகுதி தொகுறார். 54 தொகுதியில அவரை காலை வாரியது யாரு? என்டிஏ கூட்டணியில் இருந்த சிராக் பாஸ்வான். 25 தொகுதியில இவரோட வந்து அவர் வந்து அதிகமான ஓட்டு வாங்குறாரு. எப்படி வாங்குறாரு? இப்படி வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதுல முக்கியமான விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, சிராக் பாஸ்வான் 110 தொகுதியில நின்ன பாஜக எதிர்த்து நிற்கவில்லை. எங்கெல்லாம் நிதிஷ்குமார் ஜனதா யூனியன் நிக்குதோ அவர்களை மட்டும் எதிர்த்து நிற்கிறார். அப்ப நீங்க அதை புரிஞ்சுக்காம உங்களுக்கு அதே நிலைமை தான் வந்து 21 நடந்தது. டிடிவி எதற்காக தனியா நிக்க வைக்கப்பட்டார் அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. 30 தொகுதியில நீங்க வந்து 4000 தொகுதியில தோத்துருக்கீங்க. இன்னைக்கு அதே மாதிரி புதிய சக்தி உங்களுக்கு எதிராக உருவாக்கி கொண்டிருக்கிறது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரியாம நான் விஜய் வாங்க, அவரு வருவாரு, இவரு வருவாரு, நீங்க கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, அதிமுக 40 சீட்டை தாண்டாது இந்த தேர்தலில். சரிங்க சார், நம்ம பாத்துருவோங்க சார். ஆலோசனைகள் தொடர்ந்து அனைத்து கட்சிகளும் மேற்கொண்டு வருகின்றனர். அந்தோனி மரியராஜ் சார், நீங்க சொல்லுங்க, அதாவது தாவேகாவுடன் அதிமுக வருமா, அதிமுகவுடன் தாவேகா வருமா, இல்ல கதவுகள் மூடப்பட்டது, இல்ல எங்களுடைய கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து அறிக்கை வந்து கொண்டே இருக்கிறது. தாவேகாவுடன் அதிமுக சேருமா சேராதா? நீங்க உங்க தலைப்பு கொடுத்தோன்னு ஃபர்ஸ்ட் நீங்க அந்த தலைப்பு கேட்பீங்கன்னு பார்த்தேன், அதை கேட்கல. அடுத்து அந்த கேட்டதுல கண்டினியூவா வந்துட்டீங்க. அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் கூட்டணி வர்றாங்களோ இல்லையோ, விஜய் என்ன
திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னாரு. நான் அப்ப இவங்க என்ன பண்ணாக்க நாங்க ஒரு தூய சக்தின்னு சொன்னார்ல, தாவேகா வந்து தூய சக்தின்னு. அப்ப இன்னும் 2 பேர் இருக்காங்களேன்னு படம் ரிலீஸ் ஆகி பராசக்தி படத்துக்கு போனேன். அதுல தமிழ்னு பேசையில தான் தெரிஞ்சு, ஓ பராசக்தி அப்படிங்கிறது வந்து நாம் தமிழர், ஓம் சக்தி எங்கடா இருக்கு அப்படின்னு தேடினோம்னா அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்ததுதான். இந்த 4 சக்தியுமே இப்ப ஒன்னாதான் இருக்கு. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, பிஜேபி அப்படிங்கிறது வந்து கத்தி சண்டை போடுற மாதிரி, திமுக வந்து இந்த அம்பு விடுவாங்கல்ல அந்த மாதிரி சண்டை போடுறவங்க. பிஜேபி நேருக்கு நேர் வந்து கத்தியை வச்சு நான் மதம் சார்ந்தவன், இந்த மதத்துக்காக இருக்கேன், ஆனா எல்லாரையும் அனுசரிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நாடகம், பொய்யான வார்த்தை தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நேருக்கு நேர் மதத்தை கொண்டாடுவாங்க. ஆனா திமுக என்ன தெரியுமா பண்ணுது, மறைமுகமா அம்பு விடுற மாதிரி விஜய் அவர்கள், விஜயனை வந்து என்னைக்கு அரசியல் பயணத்துல வந்தோன்னு ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் அல்லது நம்ம அக்கா கனிமொழி அவங்களா இருக்கட்டும், அருமை வாழ்த்துக்கள், அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் பண்ணாங்க. வந்து கொஞ்ச நாள் ஒரு வாரம் ஆகல, அந்த பருவ வச்சுக்கிட்டு நிறைய பேர் மீடியால வந்து என்ன தெரியுமா பண்ணாங்க தப்புன்னு, இந்த சோசியல் மீடியா யூடியூப்ல அவங்க என்ன சொன்னாங்க, விஜய் யார் தெரியுமா, கிறிஸ்தவர், அவர்களுடைய ஓட்டை பிரிக்கிறதுக்காக நம்ம திமுகல இருந்து கொண்டு போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டு போனாங்க. நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எங்களுடைய அவினாசி சட்டமன்ற தொகுதி, பல்லடம் சட்டமன்ற தொகுதியெல்லாம் மக்களோட கருத்து எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்ப கேட்கும் பொழுது என்ன தெரியுமா சொல்றாங்க, இஸ்லாமியர்கள் அவங்கள இடத்துல அவங்க அதாவது ஓட்டு கருத்து கேட்கறதுக்குலாம் அதுக்கப்புறம் போய் கேட்கல, தம்பி உங்களுக்கு தெரியுமா, நீங்க வேற பிஜேபி காரங்க தான் எல்லாரையும் கூட்டி கொண்டாந்து வச்சிருக்காங்க, எல்லாம் தீனி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னு கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம் போயில அவங்களும் அதே தான் சொன்னாங்க. பிஜேபி காரங்கள்ட்ட போனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுக தான் கொண்டாடுது தெரியுமா அப்படின்னு. எப்படியா சொல்ற அப்படின்னா, அவர் சொல்றாரு உதாரணத்துக்கு, மக்கள் நீதி மையம் கமலண்ணன் வந்தாருல, கமலண்ணன் வரையில இவர் பிஜேபின்னு ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு திமுக. கடைசியில வந்தவொடனே இப்ப பார்த்தாரு அவர் காங்கிரஸ்ல இணைஞ்சோம்னாரு. ஆனா திமுகல வந்து அந்த எம்பி இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஐயா கமலஹாசன் பாத்தீங்கன்னா பிஜேபி கிடையாது, எங்களோட பி டீம் தானே இது வரைக்கும் திமுகவும் சொல்ல காங்கிரஸும் சொல்ல. ஏன்னா எலெக்ஷன்ல நிக்கல அங்க பி டீம்ல இருந்தாராம், வந்ததுக்கு அப்புறம் இங்க மாறி இருக்கான். இங்க என்னன்னா மதத்தை தூண்டுறது யாரு அப்படின்னா பிஜேபியோட இங்க திமுக பக்காவா தூண்டுது, மதத்தையும் ஜாதியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லிடுறேன், ஒரு மாசத்துக்கு முன்னாடி கரூர்ல ஒரு மீட்டிங் நடந்துச்சு, புதிய திராவிட கழகம்னு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசினாங்க. அந்த இடத்துல அந்த கட்சியோட தலைவருடைய ஜாதி பெயரை சொல்லி கிட்டத்தட்ட 20 இடத்துல பதிவு பண்ணாரு. அதே உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் என்ன தெரியுமா சொன்னாரு, என்னைக்கு திமுக வந்து யாருடைய பெயருக்கு பின்னாலும் ஜாதி பெயரே கிடையாது பண்ணாரு. அப்ப சமூக நீதியும் இங்க கிடையாது, ஜாதி இதுலயும் கிடையாது, மதத்திலையும் கிடையாது. இங்க கிறிஸ்தவர்கள்ட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. ஆனா விஜயண்ண மட்டும்தான் எந்த ஜாதி எந்த ஒரு மதம் இதை சாரவே இல்லை. அண்ணன் அதே மாதிரி சொன்னாரு, விஜயண்ண வந்தோடனே உங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் நாங்க பங்கு கொடுக்குறோம்னு எங்களுக்கு தூண்டி போட்டாருன்னு. அண்ணா எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருந்தாரு, நாங்க கார் வாங்கையில நாங்க பக்கத்துல எங்க மாமனார் வீடு பக்கத்துலதான், நம்ம கார் வாங்கினோன்னு எல்லாரும் சேர்ந்து போகலாம்னு சொன்னோம்னா பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நினைச்சிட்டாருன்னா, ஓ நம்மளதான் கூட்டிகிட்டு போறாரு போல, நம்மளதான் கூட்டிகிட்டு போறான்னு பக்கத்து வீட்டுக்காரர் நினைச்சுக்காத, உங்களுக்கு எல்லாம் வலை போடவே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, எப்ப இங்க நீங்க பல ஆண்டுகளை தானே கேட்கறீங்க, நான் மட்டும் அதிகாரத்துல உட்காரணுங்கிற எண்ணம் கிடையாது, நான் அதிகாரத்துக்கு வர்றேன், ஏன்னா நான் நல்லது செய்வேன், நான் வரையில எங்கேயுமே நீ அதை கொடு இதை கொடுங்கலாம் வாங்கல, நான் சொந்த காசுல இருந்து வர்றேன், நான் செய்ய போறேன் அப்படின்னு தான் விஜய் என்ன வரையில சொன்னாரு. சரி வாங்க, நீங்களும் பாவம் பல நாள விசிகாவா இருக்கட்டும், பல நாளா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னாங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நம்ம கேட்போம் அப்படின்னாங்க. விஜய் என்ன சொன்னாலும் சொல்றாங்க, ஐயா நாங்க இந்த வருஷம்லாம் கேட்கலங்க, அடுத்து 2031 கேட்போம். அவங்களுடைய கொள்கையை மாத்திட்டாங்க. காங்கிரஸ் கட்சி எந்த இடத்துல விஜய் என்ன சொன்னாரா, விஜய் என்ன நீங்க இப்ப விஜய் என்ன வந்து 234 தொகுதியிலையும் தேர்தலுக்கு ஆள் போட்டாச்சுன்னு நம்ம மீடியால பேசுறோம்ல, எந்த இடத்துலயாவது நான் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தர்றேன், காங்கிரஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், காங்கிரஸ் வரப்போகுது அப்படின்னாங்க. கீழ்மட்டத்துல உள்ளவங்க சொல்லுவாங்க. காரணம் என்ன, இவங்களே பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க, இவங்க அங்க சீட்டு பேரம் பேசுறாரு. சரிங்க சார், நம்ம ரஜினி சாரோட கருத்துக்களை கேட்கிறோம். ரஜினி சார் சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதாவது தாவேகா வந்து மாற்று கட்சி, அதாவது அண்ணன் கமலஹாசன் வந்து பிஜேபியா இருந்தாரு, பிஜேபியோட பி டீமா இருந்தாரு அப்படின்லாம் கருத்தை பதிவு பண்ணாரு. ஆனா உங்களோட கட்சியே வந்து மாற்று கட்சிகளால் உருவாக்கப்பட்டது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சிடி நிர்மல்குமார் யாரு, அவர் போகாத கட்சியே கிடையாது. எல்லா கட்சியும் போயிட்டு வந்தவரை நீங்க கூட்டிட்டு வந்து உங்களுக்கு பதவி தரேன்,
தேர்தல் மேலாண்மை ஒரு பதவி கொடுத்திருக்காங்க, அந்த பதவி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எங்க இருந்து வந்தாரு? அவரை கூட்டு வந்து உங்க கட்சியில வச்சுட்டு நீங்க வந்து ஒரு பதிவு பண்றேன். எங்க கிட்ட இருந்து போனவங்க 17 அமைச்சர்கள் இருக்காங்க. உங்க கட்சி தம்பிக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு. நீங்க இந்த நிர்மல்குமார், ஆதவன் எல்லாருமே இங்க வர்றாங்கல்ல, அதுக்கு முன்னாடி தாவேகா கிடையாது. நானே தமிழ்நாடு இளைஞர் கட்சி, தாவேகா ஆதரவு கிடையாது. என்னைக்கு கட்சி உருவானுச்சோ அப்ப எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, ஏதோ எனக்காக ஒரு கட்சி வந்துருச்சா அப்படின்னு. அப்ப வேற கட்சியில தான் இருப்போம் இத்தனை நாளும். ஒரு கட்சி வந்தாலும் இப்ப மாறல இல்ல. இப்ப ஏதாவது ஒரு கட்சியில இருக்காங்க, இப்ப தாவேகால இருந்து போயிட்டாங்கன்னு சொல்லுங்க, இப்ப அதுலதான் இருக்காங்க. அதாவது அடுத்து வந்து கரூரை பத்தி ஒரு இன்சிடென்ட் பேசினாரு. இன்றைக்கு கொங்கு மண்டலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் 2021 தேர்தல்ல பின்னடைவை சந்தித்திருந்தாலும் 1100 கோடியில கோவையில புதிய ஐடி பார்க்கை உருவாக்கி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு. செம்மொழி பூங்காவை 300 கோடியில் தந்தை பெரியார் நூலகம் மற்றும் அறிவியல் ஆய்வகத்தை உருவாக்கி இருக்கிற அரசு திராவிட மாடல் அரசு. அதே மாதிரி குறிச்சி சிட்கோவில 126 கோடி ரூபாயில தங்க நகை தொழிற்சாலை பூங்காவை உருவாக்கி இருக்கிற அரசு திராவிட மாடல் அரசு. அதனால கொங்கு மண்டலத்துல அன்றைக்கு எங்களுடைய தலைவர் சொன்னார், அதாவது வாக்களித்தவர்களுக்கும் இந்த அரசு செய்யும், வாக்களிக்காதவர்கள் ஏன் இவர்களுக்கு வாக்களிக்காமல் விட்டுவிட்டோமே என்று வருத்தப்படக்கூடிய அளவிற்கு எங்களுடைய ஆட்சியின் சாதனை இருக்கும் என்று சொல்லிதான் ஆட்சியை தொடங்கினார். இன்றைக்கு இவ்வளவு பெரிய திட்டங்களை அதே கொங்கு மண்டலத்திற்கு கொண்டு வந்திருக்கோம். எதிர்கட்சிகளுக்கு தாவேகாவாக இருக்கட்டும், அதிமுக பாஜகவாக இருக்கட்டும், எங்களுடைய திட்டங்களை பொறுத்து கொள்ள முடியவில்லை. சார், சூப்பர் ஸ்டார் மாநிலம் தமிழ்நாடு சொன்னது ரஜினி கிடையாது. எக்கனாமிக்ஸ் என்ற ஒரு மீடியா சொல்லி இருக்கு சூப்பர் ஸ்டார் மாநிலம் சார் தமிழ்நாடுன்னு. 16% வளர்ச்சியை இன்றைக்கு பெற்று இருக்கிறது தமிழ்நாடு என்று ரிசர்வ் வங்கியில சொல்றாங்க அறிக்கையில. 16% வரலாற்றுல இந்த மாதிரி இல்ல சார், சாதித்து காண்பித்திருக்கிறது என்று. இதெல்லாம் பொறுத்துக்க முடியல. உங்களுக்கு பேசுறதுக்கு கண்டென்ட்டே கிடையாது. இன்றைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு பொங்கலை தித்திக்கும் பொங்கலாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இன்றைக்கு வந்து பாஜகவும் அதிமுகவும் ஒரு அணி, திமுக எல்லாம் எல்லாமே ஒரே சைடுன்ற வந்து, அதாவது இன்றைக்கு மகாத்மா காந்தியை பெயரில் இருந்து எடுத்திருக்கிறார்கள். அதற்கு தாவேகா சார்பாக ஒன்றிய அரசுக்கு எதிராக ஏதாவது போராட்டம் நடத்தினீங்களா? எவ்வளவோ இன்னல்களை ஒண்ணுல நிதி கொடுக்கல, நிதிக்கு எதிரா சார் தமிழ்நாட்டுக்கு விடுவிக்க வேண்டிய நிதியை விடுவிங்கள் என்று போராட்டம் நடத்தியதா? ஒன்றிய அரசை விமர்சிப்பதற்கு பயந்து கொண்டு, ஏன்னா சிபிஐ இருக்குது, சிபிஐல உங்க கேஸ் 41 பேர் கேஸுக்குது, எங்கடா மாட்டின்னு முழிக்க போறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஜனநாயகன் வேற. இதே ஜனநாயகன் படத்திற்கும் எங்கள் முதல்வர் சொல்லி இருக்கிறார், சென்சார் போர்டும் தேர்தல் ஆணையம் சிபிஐ போன்ற வரிசையில் சென்சார் போர்டும் இணைந்திருக்கிறது என்று அந்த அவர்களுடைய அந்த நிகழ்வை எல்லாம் வைத்து இன்றைக்கு சுட்டி காட்டி இருக்கிறார். அதனால உங்களை மாதிரி பயந்து கொண்டு நீங்க ஒரே ஒரு வார்த்தை என் படம் வரல, அதற்கு காரணம் பாஜக தான், ஒன்றிய அரசு தான் சொல்ல சொல்லுங்க உங்க தலைவரை. சரிங்க சார், சரிங்க. நான் நிறைவான கருத்தை கேட்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. அதுக்கு முன்னதாக நந்தகுமார் சார் கிட்ட ஒரே ஒரு விஷயம். சரிங்க சார், நந்தகுமார் சார், ரஜினி அவர்கள் பேசினார். அதுக்கு முன்னதாக அந்தோனி அவர்கள் பேசும்பொழுது தாவேகா வந்து 2 ஆண்டு காலம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, கிடையாது, 30 ஆண்டு காலமாக அரசியல் இருப்பவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்திருப்பது தான் தாவேகா. அதனால இந்த அரசியலோ தேர்தலோ இதெல்லாம் எங்களுக்கு புதிதோ அல்ல, எல்லோரும் எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு ஆட்சியை தரப்போகின்ற ஒரு கட்சியாக தான் நாங்கள் பார்த்தோன்னு அந்த கருத்துக்களோட உங்களோட நிறைவான கருத்தையும் சேர்த்து சொல்லிடுங்க. 30 அவர் 40 வருஷம் சொல்லிக்கலாம், ஏன்னா தப்பே ஒன்றும் கிடையாது. ஏன்னா 2 வருஷமாக கட்சி ஆரம்பித்து இன்னும் தலைவரே அரசியல் வயப்படலை. இன்னும் தலைவருக்கே வந்து அரசியல் ஒரு மீட்டிங்கை எப்படி நடத்தணும், ஒரு பொதுக்கூட்டத்தை எப்படி நடத்தணும், மக்கள்கிட்ட எப்படி என்னத்தை ப்ரெசன்ட் பண்ணுங்கிற அந்த தலைவருக்கே இன்னும் தெரியல. அதுக்கப்புறம் அந்த தொண்டர்கள் எப்படி தெரியும்? அந்த தொண்டர்கள் இன்னும் ரசிகர்களாக தான் இருக்காங்க தவிர யாரும் வந்து இன்னும் அவங்க வந்து அரசியல் பட்டு தொண்டர்களா உள்ள வரல. இப்ப இவங்க வந்து சொல்றாங்க நாங்க இது பேசணும், இதெல்லாம் வந்து எப்படின்னா வந்து ஒரு அஜெண்டா வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இது பண்ணணும், இதுக்கப்புறம் இது பண்ணணும், இதுக்கப்புறம் இது பண்ணணும். இது வந்து எந்த கட்சி ஆரம்பிச்சோ, லெட்டர் பட்டு கட்சி ஆரம்பிச்சோ நான் வந்து அதை ஒரு போட்டுனே தான் இருப்பாங்க. இவர் சொல்ற மாதிரி சொல்றா நாங்க வந்து காங்கிரஸை நாங்க கூப்பிட்டோமான்றாரு. அப்புறம் எதுக்குங்க வாங்கன்னு கூட்டணி கூப்பிட்டு இருக்கீங்க?
உங்களுக்கு 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 இவ்வளவு திறமை இருக்கு, இவ்வளவு பேர் கூட சேர்றாங்க அப்படின்னா நான் தனியா நிப்பேன். 234 தோளும் விஜய் தான் நிப்பார். தெற்குல விஜய், மதுரை மேற்குல விஜய், சவுத்துல விஜய், மாட்டுத்தாவணியில விஜய் சொன்னீங்களே, தனியா நில்லுங்க. தனியா நின்று 234 தொகுதியில் 26ல நீங்க ஒரு 8% ஓட்டு மேல வாங்கி காட்டுங்க. நாம் தமிழர் கட்சியோட நீங்க அதிகமான ஓட்டு வாங்கி காட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து நாங்க வந்து ஒரு அரசியல் கட்சியா இங்க வந்து நின்னுட்டோம்பா அப்படின்னு நீங்க சொல்ல நியாயம் இருக்கு. அரசியலும் தெரியாது, அரசியல் களமும் தெரியாது, அரசியல் அனுபவமும் கிடையாது. கூட இருக்கிற மற்ற கட்சிகளெல்லாம் இரவல் வாங்கி வச்சுட்டு நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை போட்டு கொடுத்து செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து பொறுப்பாளர். அவங்களுக்கு எதுக்கு? அரசியல் நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு பொறுப்பாளர். அதுக்கப்புறமா வந்து ஜேஜிடி பிரபாகர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு உண்டான அந்த என்ன சொல்றது மேனிபெஸ்டோ போறதுக்கு ஒரு தலைவர் அவரு. இப்படி நீங்க ஒவ்வொரு உங்களுக்கு கட்சி ஆரம்பித்து முன்னாடி இதெல்லாம் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்ங்கிறது ஒரு கொஞ்சமாவது ஒரு அறிவு இருந்திருந்தா நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பிளானோட ஆரம்பிச்சிருப்பீங்க. எந்த பிளானும் கிடையாது சார். உங்களுக்கு 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 குருமூர்த்தியோ அமித்ஷாவோ சொல்லணும். அவங்க சொல்றதை ஏத்துக்கிட்டு செய்யறவர் தான் நீங்க. அது வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வெளிப்பட போகுது. அதனால வந்து நீங்க வந்து யாரோட பி டீம், யாரோட பினாமி டீம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். அதனால வந்து நீங்க வந்து காங்கிரஸ் எல்லாம் நாங்க கூப்பிடலன்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு வந்து மறைமுகமா காங்கிரஸ் தலைவரோட பேசிருக்கிறது உங்க கட்சி நிர்வாகிகள். அதை நான் இன்னைக்கு பகிரங்கமா நான் வெளிப்படுத்துறேன். நான் சொல்றேன், நீங்க வந்து முதல்ல வந்து உங்க கட்சி தொண்டர்களுக்கு உரிமையை கொடுங்க. அந்த பொண்ணு அஜித் ஆகஸ் போட்டு கொடுத்தீங்களா? அது யாருக்காக அந்த அஜித்தாக நீங்க வந்து நிராகரிச்சீங்க? அதுக்கு பதிலாக வேற ஒருத்தர் கொடுக்குறீங்க. அங்க தலைவர் இந்த மாதிரி வந்து கட்சி அந்த பொண்ணு காரை புடிச்சு ஓடி வருதுங்க. இதுக்கும் கரூர் சம்பவத்தை நீங்க ஒப்பிட்டு பாருங்க. இல்ல ஒரே நிமிஷம், கரூர் சம்பவத்துல பஸ்ல அடிப்பட்டு ஓடி வந்துட்டே இருக்கான். அந்த பொண்ணு பழையூர்ல காருக்கு முன்னாடி ஓடி வருது. அப்படியே தள்ளிட்டு போனீங்களா? தலைவனா? ஒரு கட்சி தலைவனா? எந்த தலைவன் வச்சுக்கோங்க. இதே எம்ஜிஆர் ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், யாரா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சாலையில இறங்கி நின்று என்ன பிரச்சனை பேசுவாங்க. உங்களுக்கு தலைவர் தகுதி இல்லாத நீங்க வந்து காங்கிரஸ் பத்தி பேசுறீங்களா? நீங்களே வந்து ஒரு பினாமி. முதல்ல இருங்க பிரதர், உங்க நேரத்துல பேசுங்க. முதல்ல நான் பதிவு பண்ணிடுறேன். முதல் தம்பியும் அண்ணனும், அண்ணன் ரொம்ப எப்பவுமே இப்படிதான் முடிய நேரத்துல ரொம்ப பொங்கி எழுவாரு. அவருக்கு ரெண்டாவது வரேன். தம்பி சொன்னாரு 1000 கோடிக்கு மேல் நிறைவான கருத்து தாங்க. 1000 கோடிக்கு நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் ஸ்மார்ட் சிட்டி மாதிரி பூங்கா அமைச்சிருக்கேன்னு. நெல் கொள்முதல் வைக்க துப்பு இல்லை உங்களுக்கு. இது ஒருத்தர் கிட்னி அதுவும் நாங்க தாங்க பண்ணோம். அவரு கொடுத்தீங்க. ஒருத்தர் கிட்னி திருடுறான், அவன் மேல இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் போட துப்பு இல்லாத இதே திமுக, தீயசக்தி திமுக, இவர் அண்ணன் பதிவு பண்றாரு 40 சீட்டு தானே. ஆனா அறிவாலயத்துல நீங்க வாசல்ல எப்படி நின்னீங்கன்னு எங்களுக்கு தெரியும். சரிங்க சார், நன்றி. நிறைவான கருத்துக்கு நன்றி. நானும் அந்த மாதிரி நீங்க எங்களுக்கு எல்லாம் வருத்தப்படாதீங்க. கீழே மேல ரைடு விட்டு கீழே சீட்டு வாங்குனவங்க நிறைவான கருத்துக்கு தான் வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கேன். நீங்க வேற பாயிண்ட் பேசிட்டே இருக்கீங்க. தலைப்பை பற்றிய ஒரு வரியில் நிறைவான கருத்து. உங்களுடைய கூட்டணியை பத்தி ஏதாவது பேசுறதுக்கு இருந்தா பேசுங்க. அதிமுக கூட்டணி பத்தி பேச ஏதாவது இருந்தா ஒரு வரியில சொல்லுங்க. எங்க கூட்டணியை பத்தி சொல்றேன் கேளுங்க. இப்பதான் கூட்டணி பேச்சுவார்த்தை நீங்க பாத்தீங்க, வந்தோடனே ஒரு சலசலப்பு ஆயிடுச்சு இவங்களுக்கு. இப்ப என்ன பண்ணணும்னு தெரியல. தீயசக்தி திமுக உங்களை பத்தி பேசல போனோம். என்ன என் பத்தி பேசாம மத்தவங்களை பத்தி சொல்லுங்க. டைம் இல்ல, கண்டென்ட் வேணும் இல்லங்க. அததான் சொல்ல வரேன். இப்போ எங்களோட கூட்டணியில இன்னைக்கு பாமக வந்திருக்கு. இன்னைக்கே பாத்தீங்கன்னா பிரதமர் வர இடத்துல திரு அண்ணன் டிடிவியோட பேனர் வச்சிருக்காங்க. இதெல்லாமே கூட்டணிக்கான அஸ்திவாரம். என்ன நேரங்கள் இருக்கு பார்க்க தான் போறீங்க. காங்கிரஸ் மாதிரி அறிவாலய வாசல்ல பார்ப்போம். அந்தோணி ராஜ், உங்களுடைய நிறைவான கருத்துக்களை சொல்லுங்க. அந்தோணி சார், உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில். ஓகே, இங்க எல்லாமே சரியா இப்ப கொண்டு போறதுக்கான பாக்குறது ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிடுறேன். அண்ணன் சொன்னாரு கொங்கு மண்டலத்துல அந்த பூங்கா கட்டி இருக்கேன்னு. அண்ணன் சட்ட பலன்னு போட்டு புண்ணியல வகுத்துட்டு சோறு வேணும். இடுவாயில 400 கோடி ரூபாய்க்கு சுத்திகரிப்பு நிலையம் கட்டுறோம்னு சொல்லி
விவசாயிகளை குப்பை கொட்டி விவசாய நிலத்துக்கு பக்கத்துல கொட்டி 50 பேரும் கைது பண்ணி பொங்கலுக்கு முத நாள் விட்டுருக்காங்க. 20 சரி, இந்த நாள் அடுத்து தலைப்பை ஒட்டி ஒரு மகளிர் வரியில் மாநாடு நிறைவான போட்டு கருத்து தமிழ்நாட்டுல சொன்னா நலமா இருக்கும். தலைப்பை ஒட்டி ஒரு வரியில் நிறைவான கருத்து. நம்ம விவாதத்தை நிறைவு செஞ்சுட்டோம். தாவேகா சரியான பாதையில பயணிச்சுக்கிட்டு இருக்கு. தாவேகா எப்ப ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறம் நன்றி. அதுல நல்ல அரசியல் செய்யணுங்கிறவங்க வந்துட்டாங்க. நன்றி. ரஜினி சார், உங்களுடைய நிறைவான கருத்து தலைப்பை ஒட்டி. திமுக ஆட்சி மீது ஏதாவது பழி சொல்லணும், ஏதாவது திமுக ஆட்சி மீண்டும் வரும்னு எல்லாருக்கும் உறுதியாயிடுச்சு. அதனால ஏதாவது ஒரு பழி சொல்லி ஏதாவது செய்யலாமா என்று சரி, இருங்க, நேரம் இல்ல சார், அவர் பேசுறத பாஜக முடிச்சு. பார்க்கிறது. தமிழ் மொழி வைத்தாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு வரலாமே என்று பார்க்கிறது. ஒரு நாளும் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவையும் பாஜகவோடு கைகோர்த்து வருகிற அதிமுகவையும் ஏற்க தயாராக இல்லை என்பதை என்னுடைய இறுதிக்கட்ட கருத்தாக பதிவு செய்கிறேன். நன்றி ரஜினி சார். திருவள்ளுவர் தினத்தில் இன்றைய விவாதத்தை ஒட்டியும் தேர்தலை ஒட்டியும் ஒரு மகத்தான திருக்குறள். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இன்றைய விவாத நேரத்தில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவக்குமார்.